அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சக்திகலா. இப்போது ஸ்கேலப் டிசைன், ஸ்லீவ் டிசைன் எப்படி நாம் வெட்டி தைக்கிறதுன்னு பார்க்கலாம் இந்த வீடியோவில். இப்போ கையோட அளவு வந்து 7.5 இன்ச்சு ரெடி அளவு எடுத்துருக்கிறேன். கீழே 1/4 இன்ச்சு தைக்கிறதுக்கு, மேலே 1/4 இன்ச்சு தைக்கிறதுக்கு போயிரு. இது எக்ஸ்ட்ரா இருக்கிறத வெட்டிக்கலாம். இப்போ பாருங்கள், 7.5 இன்ச்சு கீழே 1/4 இன்ச்சு, மேலே 1/4 இன்ச்சு தையலுக்கு போயிரு. இப்போ ஸ்லீவோட நீளம் வந்து 7 இன்ச்சு தான் வரும் ரெடி அளவு. இப்போ இந்த டிசைனுக்காக ஒவ்வொரு இன்ச்சு நாம் இதில் வந்து குறிச்சிக்கலாம். 1 இன்ச்சு குறித்து அதை வந்து வெட்டிக்கணும். ஏன்னா இதில் வந்து சீலையோட கலர் வந்து பச்சை கலர் கீழே ஸ்கேலப்புக்கு டிசைனுக்கு கீழே வரும். அதனால் வந்து அந்த 1 இன்ச்சு இதில் வெட்டி எடுத்துக்கலாம். ஏன்னா நம்மளுக்கு டோட்டலாக வந்து 7 இன்ச்சு தான் கணக்கு ரெடி அளவு. இப்போ 1 இன்ச்சு எடுத்துட்டோம்னா அந்த 1 இன்ச்சு அளவுக்கு நம்ம சீலை கலர் வச்சு கீழே டிசைன் கொடுத்துக்கலாம். இப்போ மெயின் கிளாத்து ஏற்கனவே அதில் வெட்டி வச்சுருந்தேன். இப்போ அந்த மெயின் கிளாத்துக்கு இப்போ லைனிங்க்கு இப்போ வந்து கேன்வாஸில் எப்படி வெட்டுறதுன்னு பார்த்துக்கலாம். நான் 2 இன்ச்சு நீளம் நம்ம ப்ளவுஸுக்கு தேவைப்படுற அளவு கேன்வாஸ் வச்சு வெட்டிக்கலாம். இப்போ பாருங்கள், அந்தளவு நம்மளுக்கு தேவைப்படுது. எக்ஸ்ட்ரா இருக்கிறத வெட்டிக்கலாம். இப்போது 2 இன்ச் அளவு எடுத்துருக்கிறேன் நான். இப்போ பாருங்கள், நான் அதே மாதிரி ஒரு கெட்டியாக இருக்கிற ஒரு பத்திரிக்கை எடுத்து நான் அது 2 இன்ச்சு நீளம் 1.5 இன்ச்சு அகலத்துக்கு எடுத்துருக்கிறேன். இப்போ அதை வந்து நம்ம 2ஆக இப்படி மடிச்சுக்கணும். இப்படி 2ஆக மடித்து அதில் வந்து நாம் 1 இன்ச் அளவு மார்க் பண்ணிக்கலாம். 1 இன்ச் அளவுக்கு மார்க் பண்ணிக்கலாம் 2ஆக மடித்து. இப்போ பாருங்கள், அதை நான் வந்து 2 இன்ச்சு எடுத்துருக்கிறதுனால 2ஆக மடித்தோம்னா 1 இன்ச்சு தான் வரும். இப்போது மேலேயுமே அதே மாதிரி 1 இன்ச் அளவுக்கு மார்க் பண்ணிக்கலாம். இப்போ கீழே வந்து ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு மார்க் பண்ணிக்கிறோம். இப்போ மேலே வந்து அந்த 1 இன்ச்சுக்கும் எடுத்துருக்குறோம். கீழே வந்து 1/4 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கணுமா, அதிலிருந்து அப்படியே வளைவாக வரைஞ்சிக்கலாம். இது வந்து என்னென்னா இந்த வளைவாக வர்றதுக்கோசரம் நாம் இப்படி எடுத்துக்கிறோம். இந்த 1/4 இன்ச்சு எதுக்குன்னா கொஞ்சம் ஸ்ட்ரைட்டாக இருக்குது அந்த இடம். இப்போ அந்த இடத்த அழுங்காத அப்படியே வெட்டிக்கலாம். இது வந்து நம்மளுக்கு ஒரு பாட்டில் மூடி இருக்கிற மாதிரி இருந்தால் அதை வச்சு கூட நம்ம வரைஞ்சிக்கலாம். இது எப்படின்னு சொல்கிறதுக்கோசரம் இப்படி அட்டையில் வெட்டி இப்போ உங்களுக்கு நான் எப்படின்னு சொல்கிறேன். இப்போ பாருங்கள், நம்மளுக்கு அரை ரவுண்டு கரெக்டாக வந்துருச்சு. இப்போது அந்த கேன்வாஸில் 1.5 இன்ச் அளவுக்கு மார்க் பண்ணி ஒரு கோடு போட்டுக்கலாம். நான் 2 கைக்கு வேணுங்கிறதுனால 2 கேன்வாஸ் வெட்டி வச்சுருக்கிறேன். இப்போ வந்து 1.5 இன்ச் அளவுக்கு மார்க் பண்ணி இப்போ அதில் ஒரு கோடு போட்டுக்கலாம். இப்போ இதில் தான் நாம் வந்து அந்த டிசைன் வரைஞ்சிருக்கிறத வெட்டி இருக்கிறத அதில் வச்சு அழகாக அப்படியே வரைஞ்சிக்கணும். நம்ம வெட்டினதில் கொஞ்சம் பிசுறு இருக்கிற மாதிரி இருந்தால் அதையும் கரெக்டாக ஒரே சேஃபாக ஒரே மாதிரி வெட்டிக்கணும். அரை வட்டமாக அப்படியே வெட்டிக்கணும். இப்போ பாட்டில் மூடி இருக்கிற மாதிரி இருந்தால் அதையும் வச்சு கூட வரைஞ்சிக்கலாம். இப்போது ஒவ்வொரு ரவுண்டாக இப்போ வந்து நம்ம ஃபோல்டிங் சைடு இருந்து போடுறதுனால இப்போ ப்ளவுஸோட நம்மளுக்கு சென்ட்ரு பகுதிக்கு வரும். அதனால் வந்து நம்ம அப்படியே வச்சு வரைஞ்சிக்கிறோம். இப்போ கடைசியாக வரைகிறது ப்ளவுஸோட ஓரத்தில் நம்மளுக்கு தையலுக்கு போயிடும் அந்த இடம். இப்போ நல்லா வரைஞ்சிட்டு அப்படியே கரெக்டாக அதுலேயே வெட்டணும். ஒரு துளி கூட எச்சு கம்மியாக வர்றதுக்கு இல்லாத அந்த வரைஞ்சது மேலேயே மெதுவாக பொறுமையாக தான் வெட்டணும். நாம் ஒரு குண்டூசி பின் பண்ணிக்கலாம். கொஞ்சம் துணி நகர்ற மாதிரி கேன்வாஸ் நகர்ற மாதிரி இருந்தால் டிசைன் மாறி போயிரு. தேவைப்பட்டால் ஒரு குண்டூசி பின் பண்ணிக்கலாம். இப்படி குத்திட்டோம்னா நம்மளுக்கு நகராது இருக்குது. இப்போ வெட்டுறதுக்கும் நல்லா சௌகரியமாக இருக்குது. பொறுமையாக தான் வெட்டணும். கொஞ்சம் இதாட்டு எச்சு கம்மியாயிரு. இப்போ அந்த குண்டூசி எடுத்துட்டு இப்போ பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்குதுன்னு. நம்ம இது அப்படியே நாம் லைனிங் துணி மேலே போட்டு நாம் ஒன்றா தேய்க்கிறதுனா தேய்ச்சிக்கலாம், இல்லாட்டி நம்ம வச்சு தைச்சிக்கலாம். சென்டரில் ஒரு தையல் ஓட்டிக்கணும்.
தேய்க்காத மாதிரி இருந்ததுன்னா, தைக்கிற மாதிரி இருந்ததுன்னா சென்டரில் தையல் ஒட்டிக்கணும். இப்போ கீழே வந்து 1/4 இன்ச் அளவு தையல் கொடுத்துருக்குறோமா, அந்த 1/4 இன்ச் அளவுக்கு இப்படி ஒரு கோடு போட்டுக்கலாம். கோடு போட்டு அதுக்கு மேலே தான் நம்மளுக்கு அந்த டிசைன் மேலே வர்ற மாதிரி வைக்கணும். அதுக்கு மேலே இப்போ தையல் கூட்டதுக்கப்புறம் தான் ஒன்றா அப்படி வச்சு தேய்ச்சிக்கலாம். இந்த லைனிங் துணியில் வச்சு இப்படி தேய்ச்சிட்டோம்னா நல்லாயிருக்கு. தேய்க்க முடியலன்னா தைச்சிக்கலாம், சென்டரில் தைச்சி அப்படியே அந்த வளைவுகளுக்கு தைச்சிக்கலாம். இப்போ பாருங்கள் தேய்ச்சாச்சு. ஒவ்வொருத்தருக்கு கேன்வாஸ் நல்லா ஒட்டி வராது, அதனால் வந்து நம்ம தைச்சிக்கலாம். இப்போ பாருங்கள் டிசைன் கீழே வைக்கிறதுக்கு அதுக்கு நான் 2.5 இன்ச் அளவு கேன்வாஸ் எடுத்துருக்கிறேன். இப்போ அதையும் வச்சு அந்த துணியில் வச்சு தேய்ச்சாச்சு. அவ்வளோதாங்க. இன்றைக்கி வந்து மிஷினில் வச்சு அதை தைச்சிக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம வந்து மெயின் கிளாத்து மேலே நம்ம தேய்ச்சி வச்ச அந்த லைனிங் துணி வச்சு இப்போது நம்ம அந்த துணி நகராது இருக்கிறக்கோசரம் ஒரு பெரிய தையல் வச்சு நம்ம ஒரு ரஃப்பாக ஒரு தையல் ஒட்டிக்கலாம். இப்போ அந்த கேன்வாஸில் நம்ம வளைவாக அந்த டிசைனுக்கு நம்ம தைக்கணும். அதனால் நகர்ந்துருங்கிறதுனால இப்போ இது வந்து பிரிக்கிற தையல் தான், பெரிய தையலாக வச்சு ஓட்டிக்கலாம். மெயின் கிளாத்து நல்ல துணி மேலே இந்த கேன்வாஸ் வச்சு நம்ம அடித்து திருப்பிக்கணும், கெட்ட பக்கமாக திருப்பிக்கணும். இப்போ பாருங்கள், இப்போ அந்த வளைவாக இருக்கிறதுல நாம் அந்த கேன்வாஸ் மேலே ஒரு துளி கூட தையல் படக்கூடாது. ஆனால் கேன்வாஸ் ஓரத்துலையே வச்சு மெதுவாக கொண்டு வரணும். கேன்வாஸ் மேலே ஒரு துளி கூட தையல் விடக்கூடாது. ஆனால் கேன்வாஸுக்கு ஒட்டியே கீழே தையல் பொறுமையாக அடிக்கணும். கேன்வாஸ் மேலே பட்டுருச்சுன்னா நம்மளுக்கு அந்த இடம் நம்ம திருப்பி கொடுக்கல, அந்த இடம் கொஞ்சம் முடன்னு வர்ற மாதிரி ஒரு மாதிரி இருக்குது. அதுக்கு கீழேயே அப்படியே, ஆனால் அது ஓரமாகவே அடிக்கணும். அடித்து கரெக்டாக அந்த எட்ஜு வரையிலெல்லாம் ஷார்ப்பாக வரணுங்கிறதுக்கோசரம் கரெக்டாக வச்சு திருப்பிக்கணும். அந்த இடம் ஊசியை நிறுத்தி மறுபடி துணி திருப்பிக்கணும். அப்படியே பொறுமையாக எல்லா லைனும் அப்படியே அடிச்சுக்கலாம். அவ்வளோதாங்க. இனி வந்து இனி வெட்டுறது எப்படின்னா, நாம் அந்த தையல் தைச்சிருக்கிறோமா ஓரமாக, அதுக்கு கீழே பாருங்கள் கரெக்டாக 1 பாயிண்ட் அளவு டேப்பில் கரெக்டாக 1 கோடு அளவு 1 பாயிண்ட் அந்த தையலுக்கு கீழே 1 பாயிண்ட், இல்லாட்டி துணி பிரிஞ்சு வந்துடும். அந்த 1 பாயிண்ட் அளவு இப்படி விடணும். விட்டு கரெக்டாக கத்திரி மெதுவாக தான் கொண்டு வரணும். அந்த ஓரத்துக்கு கொண்டு போயிட்டோம்னா துணி வெட்டிடு. மெதுவாக அப்படியே கொண்டு வந்து திருப்பி அப்படியே டேப்பில் கரெக்டாக 1/4 இன்ச்சு கிடையாது, அந்த 1/4 இன்ச்சுக்கு 2 கோடு இருக்குல்லங்க, அதில் 1 கோடு அளவு அப்படியே. அவ்வளோதான். கேன்வாஸ்லேயும் படக்கூடாது, நம்ம தைச்ச தையல்லையும் படக்கூடாது. அதுக்கு கீழே 1 பாயிண்ட் அளவு. இப்போ நம்ம திரும்பி வரணும் நல்லா அப்படிங்கிறதுக்கோசரம் அந்த முனையாக இருக்கிற பகுதிகளெல்லாம் இப்படி ஒவ்வொரு அறுக்காது போட்ட மாதிரி போட்டுக்கலாம். வேறு எங்கேயும் நம்ம அறுக்காது போட தேவையில்லை. நம்ம அந்த கரெக்டாக அந்த முனையை மட்டும் இப்போ வர எக்ஸ்ட்ரா தையல் ஒட்டி இருக்கிறோமா, அந்த தையலை வந்து எடுத்து விட்றலாம். பெரிய தையல் வச்சு ஒட்டி இருக்கிறோம்லங்க, அதை வந்து எடுத்து விட்றலாம். இப்போ பாருங்கள், இனி வந்து நம்ம திருப்பினோம்னா அழகாக வரும் நம்மளுக்கு. பாரு எவ்வளோ அழகாக வருது பாருங்க. இதுதான் ஸ்கேலப் டிசைன்னு. எவ்வளோ சூப்பராக நம்மளுக்கு அந்த வளைவுக்கு வருது. கேன்வாஸ் மேலே ஒரு துளி கூட தையல் படக்கூடாது. இப்போ பாருங்கள், இது நம்ம லைட்டாக ஒரு தேய்ச்சிட்டோம்னா நீட்டாக இருக்குது. எவ்வளோ அழகாக வந்திருக்குது பாருங்கள். அவ்வளோதான். இதையே வந்து நம்ம ஒரு தேய்ச்சிக்கலாம், லைட்டாக லேசாக ஒரு தேய்ச்சிக்கலாம். இப்போ பாருங்கள், கரெக்டாக இப்படி கீழே இருந்து தான் மேலே வச்சு மிஷினை அயன் பாக்ஸை இப்படி வச்சு இழுத்துக்கணும். அவ்வளோதான். எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் தேய்ச்சங்கடைசியில். இனி வந்து கீழே அந்த பச்சை கிளாத்து கொடுக்கறதுக்கு ரெடி பண்ணிக்கலாம். இப்போ நம்ம 1 இன்ச் அளவு நம்ம லைனிங் துணியில் வெட்டியிருந்தோம். இப்போ பாருங்கள், அந்த
கேன்வாஸை வச்சு தேய்ச்சி அயன் பண்ணியிருக்குது. இப்போது கேன்வாஸுக்கு கீழே அப்படியே ரெட்டையாக மடித்து ஒரு தையல் ஓட்டிக்கலாம். கீழே ஒரு 1/4 இன்ச் அளவில் ஏகம் ஒரு தையல் ஓட்டிக்கலாம். தையல் ஓட்டி இதை வந்து அந்த கேன்வாஸை 2 பக்கம் ஃபோல்டிங் பண்ணுற மாதிரி 2 பக்கம் மடிச்சுக்கணும். இப்போ இதை மறுபடியும் ஒரு அமுக்கு தையலாட்ட போட்டுக்கலாம். இதை திருப்பி ஒரு படிமான தையல் மேலே போட்டுக்கலாம். இது வந்து கீழே வந்து கையில் வந்து கீழே வர்ற இடம், அதனால் வந்து இந்த இடம் வந்து ஒரு 1/4 இன்ச் அளவில் அடித்து அதை அப்படியே படிமான தையல் திருப்பி போட்டு இதையும் மறுபடியும் மடக்கலாம். இப்போ இதுக்கு மேலே ஒரு படிமான தையல் போட்டுக்கலாம். படிமான தையல் போட்டு மேலேயும் கவர் பண்ணுற மாதிரி தையல் போட்டுக்கணும். அவ்வளோதான். இப்போ பாருங்கள், கீழேயும் நம்ம இது பண்ணியாச்சு, மேலேயும் மடித்து அடித்தாச்சு. இப்போ இதை வந்து இதுக்கு மேலே இப்படி வச்சு அடிக்கணும். இப்போ நம்ம லைனிங்கில் ஒவ்வொரு இன்ச்சு ஏற்கனவே இந்த டிசைனுக்குன்னு வெட்டணும் இல்லைங்களா, அந்த ஒவ்வொரு இன்ச்சு அளவு இங்கே மார்க் பண்ணிக்கிறோம். இப்போ இந்த 1 இன்ச்சு வந்து நம்ம வெட்டின அளவுக்கு இங்கே கீழே நம்மளுக்கு வந்துடும். இந்த டிசைனுக்கு கீழே இந்த ஒவ்வொரு இன்ச்சு அளவு வந்துடும். ஒவ்வொரு இன்ச்சை குறித்து இதை வந்து நாம் ஒரு கோடாக போட்டுக்கலாம். இனி அதுக்கு மேலே தான் இந்த டிசைனோட அந்த வளைவுகள் கரெக்டாக நம்மளுக்கு வரணும். இப்போ நாம் தைக்கல அப்படியே நகரு அப்படிங்கிறக்கோசரம் ஒவ்வொரு குண்டூசி குத்திக்கலாம். ரஃபாக ஒரு தையல் ஓட்டுறதுனால ஓட்டிக்கலாம், மறுபடியும் பிரிச்சுக்கலாம். இப்போ வந்து ஒவ்வொரு குண்டூசி நான் குத்துறேன். கரெக்டாக அந்த ஒவ்வொரு இன்ச்சுக்கு கோடு போட்டிருக்கிறோம்லங்க, அந்த இடத்துலேருந்து லைனாக அப்படியே தைச்சிட்டு வரணும். அதுக்கு கீழேயும் போயிடக்கூடாது, மேலேயும் வரக்கூடாது. கரெக்டாக அந்த கோட்டு நம்ம ஒவ்வொரு இன்ச்சு வரைஞ்சதில் அப்படியே அந்த வளைவுகளுக்கு அப்படியே மெதுவாக தான் தையல் ஓட்டணும். அப்படியே மெதுவாக அந்த வளைவுகள் கரெக்டாக கொண்டு வந்து இவத்தை ஊசி நிறுத்தி மறுபடி திருப்பிக்கணும். பொறுமையாக நிறுத்தி தான் ஓட்டணுங்க. அப்போ தான் நம்மளுக்கு நீட்டாக வரும் ஃபினிஷிங். அவ்வளோதான். நீ அப்படியே தைச்சிட்டோம்னா வேலை முடிச்சுது. அவ்வளோதாங்க. இதுதாங்க நம்மளுக்கு ஸ்கேலப் டிசைனுங்கிறது. அந்த குண்டூசியெல்லாம் ரிமூவ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் எவ்வளோ நீட்டாக இருக்குதுன்னு. இப்போ அந்த துணி வந்து உள்பக்கம் அந்த பச்சை துணி வச்சு அடித்ததுக்கு அந்த லைனிங்லேயே வச்சு அப்படியே ஒரு ஓட்டு ஓட்டிக்கலாம், இல்லாட்டி ஹெம்மிங் பண்ணிக்கலாம். இப்போ அந்த லைனிங்லேயே அப்படியே வச்சு அடிச்சுக்கலாம் உள்பக்கமாக. அவ்வளோதாங்க. இப்போ அதுவும் நம்மளுக்கு தூக்கிட்டு இருக்காது துணி. இனி வந்து கீழே நம்மளுக்கு ஏற்கனவே கழுத்து டிசைனில் வந்து நான் அந்த இது கொடுத்துருக்குறேன், லேஸ் ஒயிட் கலர் லேஸ் கொடுத்துருக்கிறதுனால இப்போ கீழே இந்த 2 இதுக்குமே அப்படியே ஒவ்வொரு லைன் கொடுத்துக்கலாம் லேஸு. நெக் டிசைனில் கழுத்து பக்கம் இது கொடுத்ததுனால இப்போ இங்கேயும் கொடுத்துக்கலாம்.
2 கைக்கும் அதே மாதிரி தைச்சிக்கலாம். இனி ஏற்கனவே தைச்சி வச்சுருக்கிற ப்ளவுஸில் இந்த கையை அட்டாச் பண்ணிக்கலாங்க. டிசைன் கை அப்படிங்கிறதுனால நம்ம ஷோல்டர்லேருந்து தான் ஜாயின் பண்ணணும். நம்ம ஆம்கோல் பகுதியிலேருந்து ஜாயின் பண்ணோம்னா கொஞ்சம் எச்சு கம்மியாக வந்த மாதிரி வந்துடும். செக் பண்ணிவிட்டு நம்ம இப்படியே தைச்சிக்கலாம். ஷோல்டர்லேருந்து அப்படியே கொண்டு வந்து கை ஜாயின் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க. இனி ப்ளவுஸ் எல்லாம் ஃபினிஷ் பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்படின்னு காமிக்கிறேன். இப்போது இப்படி ஒரு தையல் ஓட்டிக்கணும். மேலேருந்து கீழே வரைக்கும் தையல் ஓட்டிக்கலாம். ஃபினிஷ் பண்ணிவிட்டு எப்படின்னு உங்களுக்கு ப்ளவுஸ் காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், தைச்சாச்சு. ஸ்கேலப் டிசைன் சூப்பராக வந்திருக்குது 2 கைக்குமே. அடுத்த தடவை நெக் டிசைனில் இந்த மாதிரி ஸ்கேலப் டிசைன் வச்சு உங்களுக்கு நெக் டிசைன் ஒரு வீடியோ போடுறேன், பாருங்கள். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அவ்வளோதாங்க. பிடிச்சிருந்தா மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.